செய்திகள். திவினேஷ் பழைய பாடல்களை பாடுவதில் பிரபல்யம் பெற்று வருகின்றார். எம்எஸ்வியின் பாடல் என்றால் அதுக்கு தனி வரவேற்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. பாசமலர் படப்பாடல் பலரையும் கவர்ந்திருக்கின்றது. மலர்ந்தும் மலராத பாதி மலர் என்ற வசனத்தில் ஆரம்பிக்கும் பாடல் பல பேரின் உள்ளங்களை கவர்ந்த பாடலாகும். மெல்லிசை இளவரசர் என்றதும் அவர் பாடுகின்ற பாடலில் இருக்கின்ற அற்புதம் பலரையும் கவர்ந்திருக்கின்றது. எந்த மேடையாக இருந்தாலும் அவர் எம்எஸ்வியின் பாடல்களை பாடி வருகின்றார். எம்எஸ்வியின் இசையில் பாடுவது என்பது இலகுவான காரியமல்ல. சிறுவனாக இருந்து தனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை அவர் சரியாக பயன்படுத்தியிருக்கின்றார். தனது அப்பா மூலம் கல்வியை பெற்று, அதாவது சங்கீத கல்வியை கற்று அவர் மேடை ஏறியதும் பலரும் இந்த சிறுவன் பாடுவானா, இவனுக்கு பாடக்கூடிய ஆற்றல் இருக்குமா, இடைநடுவில் இவர் விலகிவிடுவார், இவருக்கு சங்கீத சுருதிகள் சரியாக அமையாது என்றெல்லாம் கூறினார்கள். பல பேரின் கருத்துக்கு மத்தியில் திவினேஷ் பாடி சாதனை படைத்திருக்கின்றார். தற்பொழுதும் அவர் மேடைகளில் பாடும் பொழுது அவருக்கு வரவேற்பு அளப்பரியதாக இருக்கின்றது. பழைய பாடலில் அவருக்கு இருக்கின்ற ஆர்வம் அவரை மேலும் மெருகூட்டும் என்றும் மக்களின் ஆதரவு கிடைத்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. நாளுக்கு நாள் திவினேஷ் ஆதரவுக்கு ரசிகர்கள் பாராட்டை தெரிவித்து வருகின்றார்கள். இணையதளங்களிலூடாக ரசிகர்கள் திவினேஷுக்கு வாழ்த்தையும் தெரிவித்து வருகின்றார்கள். தொடர்ந்தும் இது தொடர்பான செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.